கோயிலுடைய வரலாறுன்னு சொல்லி பார்க்கும்போது 7ஆம் நூற்றாண்டுல பல்லவர்களுடைய காலத்திலேயே இந்த கோயிலானது உருவாக்கப்பட்டுருச்சு. அந்த காலத்திலிருந்தே கபாலீச்சுரம் அப்படிங்கிற பேரால இந்த கோயிலானது கூப்பிடப்பட்டு வந்திருக்கு. கடற்கரை ஓரமாக அந்த சமயத்தில் இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக திருஞான சம்பந்தரால பாடப்பட்ட பாடல்களே இருக்கு. திருஞான சம்பந்தர் ஒரு சமயத்தில் மயிலாப்பூருக்கு வந்து இங்க 11 பதிகங்களை, பூம்பாவை பதிகம்னு சொல்லுவாங்க, 11 பதிகங்களை பாடியிருக்காரு. அதுல ஒரு பாட்டுல இந்த கோயில் கடற்கரை ஓரமாக இருக்கு அப்படின்னு தெளிவாக எழுதி வச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு ஏன் மயிலாப்பூர் கடற்கரை ஓரமாக இல்லாம ஊருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு நிறைய தகவல்கள் கிடைக்குது. ஆனா ஆதாரபூர்வமாக இது இப்படித்தான் நடந்துச்சு அப்படின்னு அறுதியிட்டு சொல்லும்படியாக யாரும் தகவல்கள் கொடுக்கல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, திருஞான சம்பந்தர் பாட்டின்படி கடற்கரை ஓரமாக இருக்குது அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. அப்படி கடற்கரை ஓரமாக இருந்த அந்த கோயிலானது போர்ச்சுகீசியர்களுடைய வருகையின் போது ஒரு 1500களின் வாக்குல அந்த கோயிலானது இடிக்கப்படுது. அப்புறமா போர்ச்சுகீசியர்கள் அந்த கோயிலை இடிச்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பகுதியில் மறுபடியும் கோயிலானது பெருசா எடுத்து கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. போர்ச்சுகீசியர்கள் 1500களில் இந்த கோயிலை இடிக்கும் போது இந்த பகுதிகளானது விஜயநகர பேரரசுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு பகுதியாக இருந்திருக்கு. ஆனாலும் அந்த சமயத்தில் சில பல காரணங்களால விஜயநகர பேரரசானது போர்ச்சுகீசியர்கள் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை தடுத்து நிப்பாட்ட முடியல. அப்புறமா பின்னாட்களில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலானது மறுபடியும் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சென்னையில் திருவொற்றியூர் கோயில் கடற்கரை ஓரமாக இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த திருமயிலை கோயிலும் ஒரு காலத்துல கடற்கரை ஓரமா இருந்துச்சு அப்படின்னு நமக்கு திருஞான சம்பந்தருடைய பாட்டு வழியா மட்டும் தெளிவா தெரியுது.